போக்குவரத்து துறையில நிறைய முன்னேற்றம் வந்து இப்போ பல வகையான வாகனம் பயன்பாட்டில் இருக்கு. ஆனா இதுல ரொம்ப காலமா பயன்பாட்டில் இருக்க ஒரு தவிர்க்க முடியாத வாகனம் ரயில். என்னதான் ட்ரெயினை விட வேகமான வாகனங்கள் இருந்தாலும் உலகத்தோட பல வேலை சரியா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ரயில் கண்டிப்பா தேவை. இப்படிப்பட்ட ட்ரெயின்ல ரொம்ப நீளமான, கனமான மற்றும் அதிக தூரம் போற ரயில்களை இப்போ பார்க்கலாம். இந்தியாவோட நீளமான ரயில் எது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. BHP பிலிட்டன் 2011ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் ஓடி உலகத்திலேயே ரொம்ப நீளமான ட்ரெயின் அப்படின்னு பதிவானது தான் BHP பிலிட்டன். இரும்பு தாதை கொண்டு போன அந்த ட்ரெயினோட நீளம் 7.29 கிலோமீட்டர். அந்த ட்ரெயின் ஒரு இரும்பு சுரங்கத்திலிருந்து 82,000 டன் இரும்பு தாதை ஏத்திக்கிட்டு போர்ட் ஹெட்லேண்ட் துறைமுகம் வரைக்கும் பயணிச்சிருக்கு. அந்த இரும்பு தாது 682 சரக்கு பெட்டிகள்ல இருந்தது. அதோட மொத்த எடை 99,699 டன். அதனால இதுதான் உலகத்திலேயே ரொம்ப கனமான ரயில் அப்படின்னு இன்னொரு சாதனையும் பதிவாயிருக்கு. இவ்வளோ பெரிய ட்ரெயினை ஒரே ஒரு லோகோ பைலட் 10 மணி நேரம் ஓட்டி 273 கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருக்காரு. யூனியன் பசிபிக் ட்ரெயின். ஒரு ட்ரெயின்ல எந்த அளவுக்கு அதிகமான சரக்கை ஏத்துறாங்களோ அந்த அளவுக்கு செலவை குறைக்க முடியும். அதனால தான் யூனியன் பசிபிக் நிறுவனம் 2010ல் 5.6 கிலோமீட்டர் நீளத்துல ஒரு நீளமான ட்ரெயினை உருவாக்கி ஓட விட்டுருக்கு. இது ஒரு சாதனையாகவும் பதிவாயிருக்கு. இதை ஒரு சோதனையா தான் செஞ்சு பார்த்தாங்களாம். அதாவது புதுசா பயன்பாட்டுக்கு வந்த DPU தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நீளமான ட்ரெயினை உருவாக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க. அந்த ட்ரெயின் ரொம்ப நீளமா இருந்ததால ஒரு குறிப்பிட்ட பெட்டிக்கு நடுவுல ஒரு என்ஜின் இருந்தது. அந்த எல்லா என்ஜினும் வயர்லெஸ் முறையில ஒன்னோட ஒன்று தொடர்புல இருந்துதான். அதனால முதன்மையா இருக்க என்ஜின் கேபின்ல இருந்தே எல்லா என்ஜினையும் சுலபமாகவும் சரியாகவும் கட்டுப்படுத்த முடியும். சிஷான் சால்டானா ட்ரெயின் 1989ல் சவுத் ஆப்பிரிக்கன் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பணியாளர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு உலக சாதனையை கொண்டாடினாங்க. அவங்க ஒரு நீளமான ரொம்ப கனமான ரயில வெற்றிகரமா ஓட வச்சாங்களாம். ட்ரெயினோட நீளம் 7.3 கிலோமீட்டர். இவ்வளோ நீளமான ட்ரெயினை அந்த காலத்துல ஓட வச்சது கண்டிப்பா பெரிய விஷயம். அந்த ட்ரெயின் அதோட பயணத்தை சிஷான் பகுதியில ஆரம்பிச்சு 861 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க சால்டானா பகுதியில முடிச்சிருக்கு. இந்த அளவு தூரத்தை சாதாரண ட்ரெயின்ல கடக்கவே கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுவே இந்த நீளமான 660 பெட்டியோட இருக்க ட்ரெயின்ல போறது இன்னுமே கஷ்டம். அந்த பெட்டிகள்ல நிறைய தாது பொருளை கொண்டு போனாங்க. அதை இழுக்க 9 எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் மற்றும் 7 டீசல் என்ஜின் பயன்பட்டிருக்கு. இந்த ட்ரெயினை ஓட விட சுமார் 7 ஆண்டுகள் திட்டம் போட்டாங்களாம். நார்ஃபோல்க் அண்ட் வெஸ்டர்ன் ட்ரெயின் நவம்பர் 15, 1967ல் உலகத்திலேயே ரொம்ப பெரிய மற்றும் கனமான ரயில நார்ஃபோல்க் அண்ட் வெஸ்டர்ன் ரயில்வே ஓட விட்டுருக்கு. வெஸ்ட் விர்ஜீனியாவிலிருந்து ஒஹாயோ வரைக்கும் போன அந்த ட்ரெயினை அதோட பெரிய அளவுக்காக சூப்பர் ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 6.4 கிலோமீட்டர் நீளத்துல இருந்த அந்த ட்ரெயின்ல 3600 குதிரை திறனுள்ள என்ஜினும் 500 நிலக்கரி பெட்டிகளும் இருந்தது. அந்த ட்ரெயினோட எடை 48,170 டன். அது 256 கிலோமீட்டர் தூரத்தை 6 மணி நேரத்துல கடந்திருக்கு. இது சராசரியா மணிக்கு 42 கிலோமீட்டர் வேகம். இந்த ட்ரெயினை அந்த காலத்தோட வேற வேற தொழில்நுட்பத்தை சோதனை செய்ய தான் நார்ஃபோக் அண்ட் வெஸ்டர்ன் ரயில்வே ஓட விட்டுருக்கு. விவேக் எக்ஸ்பிரஸ் அசாமோட திப்ருகார்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஓடுற விவேக் எக்ஸ்பிரஸ் தான் இந்தியாவோட ரொம்ப நீளமான பாதையில மற்றும் அதிக நேரம் ஓடுற ரயில். இது போக இந்த ரயில் தான் உலகத்திலேயே 5வது அதிக தூர ரயில். விவேக் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர்ல மொத்தமா 4 ரயில் இருக்கு. அதுல இந்த பாதையில ஓடுற விவேக் எக்ஸ்பிரஸ் 4234 கிலோமீட்டர் தூரத்தை 79 மணி நேரத்துல கடக்குது. இதுக்கு நடுவுல 57 ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் நின்னு போகும்.
இதே மாதிரி இன்னொரு விவேக் எக்ஸ்பிரஸ் குஜராத்திலிருந்து 3043 கிலோமீட்டர் தூரத்தை 54 மணி 25 நிமிட நேரத்துல கடந்து மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா வழியா தூத்துக்குடிக்கு வந்துட்டு போகுது. இது போக ஜம்மு டவி மும்பை வழியில ஒரு விவேக் எக்ஸ்பிரஸும், சேலம் கோயம்புத்தூர் வழியா சந்திரகச்சி மங்களூர் பாதையில இன்னொரு விவேக் எக்ஸ்பிரஸும் ஓடுது. பாரிஸ் மாஸ்கோ ட்ரெயின். ஒரு நாட்டுக்குள்ள ட்ரெயின் ஓடுறது சாதாரணம் தான். ஆனா சில இடத்துல வேற வேற நாட்டுக்கு நடுவுல கூட ட்ரெயின் ஓடுது. அதுல ஒண்ணுதான் பாரிஸ் மாஸ்கோ ட்ரெயின் அப்படிங்கிற பிரான்ஸ்ல இருந்து ரஷ்யா வரைக்கும் போற ட்ரெயின். இது ஒரு நேரடி பேசஞ்சர் ட்ரெயின். இந்த ட்ரெயின்ல ஸ்லீப்பிங், விஐபி, டீலக்ஸ் ஸ்லீப்பிங் இப்படி பல வகையான பிரிவு இருக்கு. ட்ரெயின்லயே ரெஸ்டாரண்ட்டும் செயல்படுது. இந்த பாரிஸ் மாஸ்கோ ட்ரெயின் சுமார் 3482 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஜெர்மனி, போலந்து, பெலாரஸ் மாதிரியான நாடுகள் வழியா போகுது. இது உலகத்திலேயே 7வது நீளமான ரயில் பயணம். இந்த பயணம் முடிய கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும். அதனால ட்ரெயின்லயே வசதியான ரெஸ்ட் ரூம், டிவி, சிடி பிளேயர் மாதிரியான மற்ற வசதிகளும் இருக்கு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, பல நாடுகளை கடந்து போற இந்த ரயில் பாதையோட நீளம் இந்தியாவில் நாட்டுக்குள்ள போற தூரத்தை விட கம்மி. லார்ஜ் ட்ரெயின் ஆன் தி டெகச்செப்பி லூப். 1.17 கிலோமீட்டர் நீளத்துல வட்ட வடிவமா இருக்க ஒரு ரயில் பாதை தான் கலிபோர்னியாவில் இருக்க டெகச்செப்பி லூப். இந்த பாதையை முதல்ல பார்க்கும்போது எதுக்கு இப்படி சின்ன இடத்துல பாதையை வட்டமா வளைச்சு வச்சிருக்காங்க, இது வீண் செலவு தானன்னு தோணலாம். ஆனா அதை காரணத்தோட தான் செஞ்சிருக்காங்க. அந்த இடம் மலைப்பாங்கா உயரமா இருக்கதால அதுல ரயிலால டக்குன்னு மேலே ஏற முடியாது. அதனாலதான் அப்படி வட்ட வடிவமா தண்டவாளம் போட்டு உயரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கி இருக்காங்க. இந்த வழியில பொதுவாவே நிறைய நீளமான ட்ரெயின் கடந்து போகும். அதுல பல ட்ரெயின் ரொம்ப மெதுவா பாம்பு மாதிரி ஊர்ந்து தான் போகுமா. இந்த டெகச்செப்பி லூப்ப 1876 சமயத்திலேயே முழுக்க முழுக்க மனித சக்தியையும் வெடிமருந்து உட்பட ஒரு சில ரொம்ப சாதாரணமான கருவியையும் வச்சுதான் கட்டியிருக்காங்க. கான் ட்ரெயின். ஆஸ்திரேலியாவோட பிரம்மாண்டமான உலகத்திலேயே நீளமான பேசஞ்சர் ட்ரெயின் தான் கான் ட்ரெயின். 2016ல இதோட நீளத்தை இன்னுமே அதிகமாக்கி இருக்காங்க. இதோட மொத்த நீளம் 774 மீட்டர். கான் ட்ரெயினோட அதிகபட்ச வேகம் மணிக்கு 115 கிலோமீட்டர். ஆனால் இதை பெரும்பாலான நேரம் சராசரியா 85 கிலோமீட்டர் வேகத்துல இயக்குறாங்க. இந்த கான் ட்ரெயின் ஏற்கனவே ஒரு பிரபலமான ட்ரெயின். அதனால இதுல போக அதிகமான மக்கள் ஆர்வம் காட்டுனதால தான் 2016ஆம் ஆண்டு அதோட நீளத்தை அதிகமாக்குனாங்களாம். இப்போ இந்த ட்ரெயின்ல 22 கெஸ்ட் கேரேஜ், 6 ரெஸ்டாரண்ட் கேரேஜ், 5 லான்ச் கேரேஜ் இருக்காம். அதுல 1300 படுக்கைகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் சுமார் 3000 முட்டைய காலை உணவுக்கு மட்டும் அந்த ட்ரெயின்ல பயன்படுத்துறாங்களாம். கராஜஸ் ரயில் ரோடு. பிரேசிலோட அதிகமா வெளியே தெரியாத ஒரு பெரிய ரயில் பாதை தான் கராஜஸ் ரயில் ரோடு. 892 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்க இந்த பாதை ஒரு திறந்தவெளி இரும்புத்தாது சுரங்கத்தை மற்ற நகரங்களோட இணைக்குது. அந்த சுரங்கத்தோட பேரு தான் கராஜஸ். அங்க ஆரம்பிக்கிற பாதை பாண்டாடா மெடைரா துறைமுகத்துல முடியுது. இந்த பாதையில சுமார் 12 கோடி டன் இரும்புத்தாது ஒவ்வொரு ஆண்டும் பயணம் செய்யுது. அதே பாதையில சுமார் 3,50,000 பயணிகளும் பயணம் செய்யறாங்க. சில நேரத்துல எண்ணெய், உரம், எரிபொருள் மாதிரியான மற்ற பொருட்களையும் இந்த பாதையை பயன்படுத்தி கொண்டு போறாங்க. உலகத்தோட ரொம்ப நீளமான ஒரு ரயிலா சொல்லப்படுற ரயில் இந்த கராஜஸ் ரயில் ரோட்ல வழக்கமா இயங்குது. அது 330 பெட்டிகளோட 3.3 கிலோமீட்டர் நீளம் உள்ள ரயில். இன்னொரு பக்கம் நவீன தொழில்நுட்பங்களை அதிகமா பயன்படுத்தி எஃபிஷியண்டா செயல்படுற பாதையாவும் இதை சொல்றாங்க. ஷெஸ்னாக் ஃப்ரைட் ட்ரெயின். 2020ல இந்திய ரயில்வே செஞ்ச ஒரு சாதனை தான் ஷெஸ்னாக் ஃப்ரைட் ட்ரெயின். இந்தியாவோட ரொம்ப நீளமான இந்த சரக்கு ரயில் 2.8 கிலோமீட்டர் நீளத்துல இருக்கு.
4 BOXN ரேக்ஸை இணைச்சு தான் செஸ்னாக் ஃப்ரைட்டை உருவாக்குனாங்க. இதுல 4 செட் எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் இருக்கு. இந்த நீளமான சரக்கு ரயில் ஓடுறத வீடியோ எடுத்து வெளியிட்ட இந்திய ரயில்வே அதை ஒரு சாதனையா அறிவிச்சிச்சு. இப்படி நீளமான ரயிலை பயன்படுத்தினா செலவை குறைக்கலாம். அதனால எதிர்காலத்துல இன்னும் நிறைய நீளமான ரயிலை உருவாக்க போறதா சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்ததுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெயின் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.